வணக்கம்மா. இப்போ நம்ம என்ன லெட்டர் பார்க்க போகிறோன்னா பிஸ்னஸ் லெட்டர் நம்ம பார்க்க போகிறோம். பிஸ்னஸ் லெட்டர் வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ரொஃபஷ்னல் லெட்டர் யார் பார்க்கலையோ அதை பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா புரியும். இப்போ பிஸ்னஸ் லெட்டருக்குள்ளே நம்ம போகலாம். ப்ரொஃபஷ்னல் லெட்டருக்கு உங்களுக்கு ஹெட்டிங் இருக்காது, பிஸ்னஸ் லெட்டருக்கு உங்களுக்கு ஹெட்டிங் இருக்கும். சரியா? மற்றபடி நம்ம ப்ரொஃபஷ்னல் லெட்டரில் ஃபாலோ பண்ணதே தான் இந்த சைடும் பண்ணுவோம். சரி, அந்த சைடு வந்து ப்ரொஃபஷ்னல் லெட்டருக்கு என்ன பண்ணோமோ அதே கால்குலேஷன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், நான் வந்து இதில் ஷார்ட்டாக சொல்லிக்கிறேன். ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி உள்ள ப்ரொஃபஷ்னல் லெட்டரில் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருப்போம். நீங்கள் அதை தயவு செஞ்சு பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த சைடு வந்து இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு பேசேஜ் இருக்குது. இதை வந்து நம்ம என்ன பண்ணணும், ஒவ்வொன்றா கவுண்ட் பண்ணி நம்பர்ஸ் எழுதணும். ஒவ்வொன்றா கவுண்ட் பண்ணோன்னா என்ன வரும், 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ். சரியா? இதுக்கு முன்னாடி இன்னொன்று சொல்லணும், ஸ்பேஸ் எல்லாம் சேர்த்து எழுதணும். எப்போவுமே நம்பர் பக்கத்தில் புள்ளி வந்தால் ஸ்பேஸ் விடக்கூடாது. இதெல்லாம் முந்தின லெட்டர்லேயே நான் சொல்லியிருக்கேன். சரி, அதனால் அதை கொஞ்சம் நான் தயவு செஞ்சு பார்த்துட்டு வந்துடுவேன். அடுத்து 3 4 5 6 7 8 9 10 11 12 15 16. அடுத்து 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16. 3 4 5 15 நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் வந்து எது அதிகமாக இருக்குன்னு பார்க்கணும். இதில் 16 தான் அதிகமாக இருக்குது. அப்போது நம்ம எப்போவுமே லெட்டர் பின்னாடி ஸ்கேல் எவ்வளோ வைப்போம், 10 டிகிரி டு எவ்வளோ 70 டிகிரி. அப்போது நம்ம டேரெக்டாக என்ன செய்யலாம், இந்த 70ல் எது பெருசாக இருந்தது, -16. ஓகேவா? 54. அப்போ இந்த டிகிரியை என்ன செய்யலாம், இதில் இருந்து என்ன பண்ணிக்கலாம், டேரெக்டாக ஃபுல்லாக 54 அடிக்கணும். ஓகேவாம்மா? இப்போ அடுத்து என்னது, டெலிஃபோனுக்கு நேராக தான் போஸ்ட் பாக்ஸ் அடிக்கணும். இதோட ஃபார்மேட்டை நீங்கள் மனப்பாடம் பண்ணிடணும். இங்கே ஒரு ரெஃப் ஒன்று இருக்கும். ரெஃப் புள்ளி ஒரு ஸ்பேஸ் தான் விடணும். நம்பர் புள்ளிக்கு அப்புறம் ஸ்பேஸ் விடக்கூடாது. இதுக்கு நேராக தான் என்ன செய்யணும், இந்த டேட் அடிக்கணும். அப்புறம் 2 ஸ்பேஸ் விட்டு இது நீங்கள் நார்மலாக எப்போவும் அடிக்கிற மாதிரி அடிப்போம். நல்லா கவனிக்கணும், ப்ரொஃபஷ்னலுக்கு இந்த சைடு தான் யுஎஸ் ஃபெய்த்ஃபுல்லி வரும். ஆனால் பிஸ்னஸுக்கு நம்மளுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடே வரனால இது கேல்குலேஷன்லாம் கிடையாது, ஓரத்துலேருந்தே அடித்து முடிச்சிடலாம். இந்த என்க்ளோஸுக்கு வந்து நீங்கள் ஃபுல்லாக அடிக்கணும்னு இல்லை. நம்மளுக்கு வந்து நம்ம புள்ளி வச்சாலே என்னது ஃபுல் ஃபார்ம் அடிக்கணும். ஆனால் நல்லா கவனிங்க, நம்மளுக்கு லெட்டர் ஃபார்மேட்டில் என்ன கொடுத்துருக்காங்களோ எந்த இதுக்கெலாம் ஃபுல் ஃபார்ம் கொடுக்கலாம். அப்போனா இதை அப்படியே அடிச்சிடலாம் நம்ம. சரியா? எதுக்கு கொடுத்துருக்காங்களோ அதுக்கு மட்டும் நம்ம மற்றதுக்கெலாம் அடிக்கணும். இந்த என்க்ளோஷருக்கு அடிக்க வேண்டாம். புள்ளி வச்சு 2 செமிகாலன் வச்சு ஒரு ஸ்பேஸ் விட்டால் போதும். இதெல்லாம் நார்மலாக நீங்கள் படிச்சுக்கலாம். இப்போ பிஸ்னஸ் லெட்டருக்கு ஒன்று தான் நம்மளுக்கு மாறும். என்ன மாறும் அப்படின்னா, நல்லா கவனிங்க, ஹெட்டிங் வந்து நான் போன கிளாஸ்லேயே நல்லா சொல்லியிருக்கேன். ஒரு இதை நம்ம சென்டர் பண்ணால் புரிஞ்சு பண்ணால் போதும். ஒரு 4 ரூல் கொடுத்துருப்பேன் அதில். சரியா? 4 ரூல் என்னலான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து என்னது, ஃபஸ்ட்டு வந்து அகலப்படுத்தணும். சரியா? அகலம் வந்து என்னென்னு கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு அகலப்படுத்தணும், இல்லை அகலம் என்னென்னு கண்டுபிடிக்கணும். 2வது வந்து என்ன செய்யணும், மைனஸ் நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ். இந்த இதை அப்படியே வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். 3வது டிவைடட் பை 2. 4வது அதை எந்த இதுக்கு நம்ம வந்து சென்டர் டிகிரி வந்து கால்குலேஷன் பண்ண ஒரு டிகிரி எடுத்தோம்ல, அந்த சென்டர் டிகிரி ஸ்டார்டிங் இருக்குல்ல, அதோட என்ன செய்யணும், வந்த ஆன்சரை ப்ளஸ் பண்ணணும். இதுதான் உங்களுக்கு வந்து ரூல். இப்போ வந்து நம்ம மேலே போவோமா, மேலே பாருங்கள், நம்மளுக்கு ஒரு ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த ஹெட்டிங் நல்லா கவனிங்க, இது எதுக்கு சென்டராக இருக்குது, இதுதான் பேப்பர். அப்படி தானே? பேப்பரில் என்ன செய்கிறாங்க, ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த ஹெட்டிங் வந்து எதுக்கு சென்டராக இருக்குது, இந்த பேப்பருக்கே சென்டராக இருக்குது. அப்படி தானே? இந்த பேப்பரோட இதுக்கு சென்டராக இருக்குது. நம்ம பேப்பர் அளவு என்ன வச்சுருக்கோம், 10 டிகிரிலேருந்து 70 பின்னாடி. அப்போ பேப்பரோட அளவு வந்து என்னது, எதில் அடிக்க போகிறோம், 10 to 70ங்கிறது நம்மளுக்கு தெரியும். அப்போ இதுக்கு தான் நம்ம சென்டர் பண்ண போகிறோம். அப்படி தானே? இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்பர் ஆஃப் வேர்ட்ஸை கவுண்ட் பண்ணணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 26. ஓகேவா? அடுத்து என்ன இருக்குது, கீழே உள்ளதை நம்ம கவுண்ட் பண்ணி வச்சுக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 22. ஓகேவா? இதை வந்து நம்பர் ஆஃப் வேர்ட்ஸை எப்போவுமே கவுண்ட் பண்ணால் சர்க்கிள் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், சென்டர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த வார்த்தையை சென்டர் பண்ணணும். ஃபஸ்ட்டு இந்த ஹெட்டிங்கை சென்டர் பண்ண போகிறோம். எப்படி சென்டர் பண்ணணும், ஃபஸ்ட்டு எடுத்தானே நான் என்ன சொன்னேன், அகலத்தை கண்டுபிடிக்கணும். அகலம் என்னது, எதுக்கு சென்டர் பண்ண போகிறோம், இதுக்கு தானே, இதானே அகலம். அப்போது இந்த அகலத்தில் தான் என்ன செய்ய போகிறோம், நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இதோட அகலம் எவ்வளோமா, 10 to 70னா இது உள்ள அகலம் எவ்வளோ தான் இருக்கும், 60 டிகிரி தான் இருக்கும். ஏன்னா இந்த சைடு வந்து நம்ம 0லேருந்து ஆரம்பிக்கல, 10லேருந்து ஆரம்பிச்சிருக்கு. அப்போ இதோட அகலம் என்னது, 10 to 70னா உள்ளே வந்து 60. அதாவது எப்படி, 70 - 10னா 60. இதுதான் அகலம். அப்போது நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் வந்து என்ன செய்யணும், மைனஸ் பண்ணணும் அகலத்தோட. 60 மைனஸ் என்ன வரும், நம்மளுக்கு 26 வரும். நம்ம ஏற்கனவே என்ன சொல்லியிருந்தோம்,
அகலத்தை மைனஸ் நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் 26 மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும் 34. அதோட 2 டிவைட் பண்ணணும். 2 டிவைட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும் 17. அதோட நம்ம எதுக்கு வந்து சென்டர் பண்ணுறோம், இதிலேருந்து இதுக்கு சென்டர் பண்ணுறோம். அப்போ இதோட ஸ்டார்டிங் டிகிரி என்னது 10. அதோட 10 ப்ளஸ் பண்ணணும். சில பேர் எதனால் ப்ளஸ் பண்ணுறோம் 10ன்னு தெரியாமலே மனப்பாடமாக வச்சுருப்பாங்க. நீங்கள் மனப்பாடமாக வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு இதுக்கும் நீங்கள் படிக்க வேண்டியது இருக்கும். புரிஞ்சு படிச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். அப்போது இதுக்கு வந்து சென்ட்ரு வந்து என்ன வரும் 27 டிகிரி. சரியா? இன்னொன்று சென்ட்ரு பண்ணுறேன், புரியலன்னா கவனிங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 வேர்ட்ஸ் இருக்குது. அப்படி தானே ஏற்கனவே கவுண்ட் பண்ணுது. அந்த 22 வந்து என்ன பண்ணணும், அகலத்தோட அகலம் என்னது நம்மளுக்கு 10 to 17னா நடுவில் என்னது 60. அப்போ 60 minus 22. 60 minus 22னா நம்மளுக்கு எவ்வளோ வரும் 26. அப்போ 26 டிவைடட் பை 2 போட்டால் 13 ப்ளஸ் 10. 10 வந்து எதனால் 10 வந்து நம்மளுக்கு ஸ்டார்ட் ஓகேம்மா. இது 36 வரும்னா 1 2 is to மீதி 1 8 2 are 16. அப்போது 18 ப்ளஸ் என்னது 10. அப்போது இதில் 28 டிகிரி. 10 எதனால் கூட்டணும், ஏன்னா நம்ம இங்கே ஆரம்பித்த டிகிரி 10. அதாவது வந்து என்னென்னா சென்டர் பண்ணுறதுக்கு உள்ள டிகிரி ஸ்டார்டிங் டிகிரி 10னால் ப்ளஸ் பண்ணும். புரிஞ்சு படிச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ப்ரொஃபஷ்னல் படிச்சுட்டு அடுத்து பிஸ்னஸ் படிங்க, ஈஸியாக இருக்கும். கால்குலேஷன் தெரிலனா கமெண்ட் பண்ணுங்கள். மற்றபடி எப்பவும் போல தான் ஷார்ட் அண்ட் கிளாஸ் உங்களுக்கு ஆன்லைன்லேயும் போயிட்டுருக்கு. விருப்பமுள்ள மாணவர்கள் சேர்ந்துக்கலாம். அதை நான் எடுக்க மாட்டேன். நான் வந்து ஆஃப்லைன் கவனிச்சிட்ருக்கனால இன்ஸ்டியூட்டை எனக்கு அது டைம் இருக்காது. என்னோடய ஸ்டாஃப்ஸ் வந்து உங்களை வந்து அதை கைடன்ஸ் பண்ணுவாங்க. எனக்கு கீழே உங்களுக்கு என்னென்ன ஹெல்ப் இருக்கோ அதை ஃபுல்லாக பண்ணுவோம். தேங்க்யூ ஆல். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த மாதிரி ஃபார்மேட்லாம் நம்மளுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஹேண்ட் ரிட்டனாக இப்படி தான் கொடுப்பாங்க. நம்ம ப்ரொஃபஷ்னலுக்கு ஒரு தடவை கவனிச்சுக்கோங்க. ஏன்னா இந்த சிம்பிள் என்னென்ன யூஸ் பண்ணுறோன்றதை சொல்லியிருக்கேன். அந்த இதை நான் உங்களுக்கு இதுக்கு பின்னாடியே நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். நீங்கள் வந்து ஒவ்வொரு லெட்டர் படிக்கும்போது இந்த ஃபுல் ஃபார்ம் இதுக்குள்ளே அர்த்தம்லாம் நீங்கள் படித்தா போதும். மற்றபடி கால்குலேஷன் எல்லாமே சேம் தான். உங்களுக்கு இல்லை ஒவ்வொரு லெட்டராக எங்களுக்கு போடுங்க அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணலாம், நீங்கள் கால்குலேஷன் படிச்சுக்கோங்க. நம்ம என்றைக்காவது ஒரு நாள் இதை எடுத்து கடன்னு நம்ம வந்து எப்படின்னு சொல்லலாம். ஓகேவாம்மா? தேங்க்யூ. நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, நம்மளுக்கு ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கட்டும் லெட்டராக ஆகட்டும் இந்த மாதிரி சிம்பிள்லாம் வந்தால் என்னென்ன அர்த்தம் அப்படிங்கிறத நீங்கள் லைட்டாக புரிஞ்சுக்கோங்க. ஒரே நாளில் படிக்க வேணாம். நம்ம அடிக்க ஸ்பீடில் நம்ம அப்படியே படிச்சிட்டாலும் நம்ம நல்லா ஞாபகம் இருக்கும். இப்போ வந்து நல்லா பாருங்கள். இப்போ வந்து ஒரு நியூமரல்ஸ் லெட்டரில் கொடுக்காங்க. ஃபஸ்ட்டு இது வந்து பாருங்கள். ஃபஸ்ட்டு இது நம்மளுக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்ரீ மீனாட்சியில் நடுவில் இப்படி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, இதில் கமான்னு கொடுத்துருக்காங்க. அப்போனா என்னது, அந்த அப்போஸ்டாப்பர் போடணும். இந்த கமா வந்து இந்த இடத்துல நம்மளுக்கு போடணும்னு அர்த்தம். இது மோஸ்ட்லி வந்து வராது, இதுவும் மோஸ்ட்லி வராது. இப்போ 12ன்னு போட்டு இதில் வந்து நம்மளுக்கு சைடில் வந்து அராப் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா என்னென்னா அதை 12ன்னு அடிக்கணும். அதாவது இந்த சொல்யூஷனுங்கிறது நம்ம டைப் பண்ணுற லெட்டர்ஸ் இப்படி அடிக்கணும். இது வந்து நம்மளுக்கு கேட்டிருக்க கொஸ்டின்ஸ் இப்படி கேட்டால் என்ன பண்ணுறது. இது சைடில் நமக்கு அந்த கொஸ்டின்ஸ் இதில் வந்து ஒரு இது கொடுத்துருப்பாங்களே சிம்பிள், அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்க்குறது. இப்போது கேப்ஸ் அப்படின்னா ஃபுல்லாக வந்து அண்டர்லைன் பண்ணால் என்னது, ஃபுல்லாக வந்து என்னது கேப்ஸாக அடிக்கணும்னு அர்த்தம். இந்தியன் எக்கனாமி. இப்போ இப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்தக்கு அப்புறம் இப்படி ஒரு கொக்கி மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா என்ன வார்த்தை வந்து இருக்கோ அதை தூக்கி இதில் அடிக்கணும் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அதாவது இந்த புக்குங்கிற வார்த்தையை இதில் அடிக்கணும்னு அர்த்தம். இப்போ இந்த ப்ராக்கெட் மேலேயும் கீழே இருந்தால் என்னது அர்த்தம் அதுக்கு, இதுக்கு வந்து க்ளோஸ் அப்புன்னா என்னது ஸ்பேஸ் விடாமல் அடிக்கணும். இதுக்கு வந்து FUL ஒரு எல்லாம் கட் பண்ணியிருக்காங்க. கட் பண்ணிவிட்டு இந்த 0 மாதிரியோ இந்த மாதிரியோ போட்டால் அதை அடிக்கக்கூடாது, டெலீட் பண்ணிடணும் அர்த்தம். அதுக்கப்புறம் STக்கு அப்புறம் இப்படி இருந்தால் என்ன அர்த்தம், ஃபுல் ஸ்டாப்புன்னு அர்த்தம். ஃபுல் ஸ்டாப்பாக இதில் வைங்கன்னு அர்த்தம். கமானா கமாவை வைங்கன்னு அர்த்தம். ஓகேவா? இதெல்லாம் வந்து வருது. மெயினாக எது வரும்னா இது வரும். இதுக்கு வந்து என்னென்னா ஸ்பேஸ் விட்டு அடிங்க அப்படின்னு அர்த்தம். இதுக்கு ஸ்பேஸ் விடாமல், அதாவது என்னென்னா ஸ்பேஸ் விடாமல் அடிங்க. இது நடுவில் ஸ்பேஸ் இருக்குது, ஸ்பேஸ் விடாமல் அடிங்க. ஸ்டெட்டுன்னா அர்த்தம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். கட் பண்ணால் அடிக்கவே கூடாது. கட் பண்ணி கீழே கோடு போட்டு ஸ்டெட்டுன்னு கொடுத்தா அதை அடிச்சிருங்க. இந்த மார்க்கெட் அப்படின்னே அடிச்சிருங்க அப்படின்னு அர்த்தம். சரியா? பிக்கு நேராக கோடு போட்டு LCனா ஸ்மால் லெட்டரில் அடிங்க அப்படின்னு அர்த்தம். இதே வந்து என்னது, இதே மாதிரி கேட்பாங்க. 2 கோடு போட்டு NPனா நெக்ஸ்ட் பேரா, FPனா ஃப்ரெஷ் பேரா, Pனாலும் பேரா. இதெல்லாம் வந்து என்னது அடுத்த பேரால் அடிக்கணும் அர்த்தம். இது வந்து பேரா விடாமல் சேர்த்தடிங்கன்னு அர்த்தம். அப்படியே நீங்கள் கீழே வந்தீங்கன்னா இது என்னது இப்படி பண்ணால் இதில் உள்ளதை இங்கே அடிக்கணும். இது வந்து 5-2 வந்து ட்ரான்ஸ் பண்ணணும். அப்போ வந்து என்ன அர்த்தம் 2-5ன்னு அடிக்கணும். இது 5-2 மேலே 2வும் கீழே 5வும் அடிக்கணும். இதெல்லாம் ஸ்டேட்மெண்ட்லேருந்து லெட்டர் வர உங்களுக்கு ஃபுல்லாகவே இதுதான். இதை ஜஸ்ட்டு நீங்கள் வந்து ஒவ்வொரு ஸ்பீடுக்கும் பார்த்தா போதும். அதே மாதிரி தான்
நம்மளுக்கு அதாவது வந்து என்னது அப்ரிவேஷன், அதாவது இதுவும் வந்து A to Z வர ஒரே நாளில் உட்காந்து முட்டாதீங்க. அது ஸ்பீடுக்கு அது படித்தா போதும். இதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா ஏசி, அக்கௌண்ட், ஏபி, அபோ, ஏபிடி, அபவுட். அதுக்கப்புறம் வந்து ரொம்ப வந்து முக்கியமானது மட்டும் நான் சொல்கிறேன். இந்த ஆகஸ்ட், பிப்ரவரி எல்லாமே மந்த் வந்து வரும். அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா, அப்படியே வந்தீங்க அப்படின்னா கார்ப்பரேஷன் வரும், அப்புறம் கண்டிஷன் வரும், ஓகேயா, கமிஷன் வரும், இந்த மாதிரி சிடினா குட்டு வரும், அந்த மாதிரி வரும். டீல முக்கியமாக டியூரிங், அதுக்கப்புறம் வந்து டேட்டட், இந்த மாதிரி வரும். சரியா? டிஎஸ்னா டியர்சட். இந்த மந்த்து ஃபுல்லாகவே படிச்சிருங்க. சரியா? டிஎல்ஒய் டெலிவரி, டிபார்ட்மெண்ட், டிஸ்கவுண்ட், இந்த இதெல்லாம் படிச்சிருங்க. வந்து என்னது எஜுகேஷன், என்க்ளோசர், எஸ்பன் டீச்சர், எக்ஸ்ப்ளனேஷன், இதெல்லாம் படிச்சிருங்க. எஸ்டாப்ளிஷ்ட். எஃப்ல வந்து என்னது எஃப்ல அதே மாதிரி ஃபேத்ஃபுல்லி, ஃப்யூச்சர், ஃப்ரம்லாம் வந்து அடிக்கடி வரும் ஃப்ரம்மு. அதுக்கப்புறம் ஜியில் வந்து என்னது ஜியில் வந்து கவர்மெண்ட். அதே மாதிரி ஹைச்சில் என்னது அப்படின்னா ஹியர் வித் படிச்சுக்கோங்க. ஐயில் வந்து என்ன படிக்கணும் அப்படின்னா இன்சூரன்ஸ் படிக்கணும், இன்ஸ்டன்ட் தெரியணும், இன்ட்ரெஸ்ட் வந்து தெரியணும், இன்கம் தெரியணும். இதில் வந்து என்ன படிக்கணும் அப்படின்னா எல்லாமே மந்த்து வந்து எல்லாத்துலேயுமே படிச்சுக்கோங்க, அப்ரிசியேஷன். சரியா? அதுக்கப்புறம் எல்டிடி லிமிட், எல்ஆர் லெட்டர், எம்மில் வந்து மெசர்ஸ் படிக்கணும், அப்படி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து என்சிஒய் நெசசரி, இது வந்து ஆப்பர்ச்சுனிட்டி, ஒபீனியன். பியில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா பிவிடி ப்ரைவேட்டு, அதுக்கப்புறம் வந்து பொசிஷன், இந்த மாதிரி படிக்கணும். க்யூவில் வந்து குவாலிட்டி படிச்சுக்கோங்க, கொஸ்டின் குவான்டிட்டி எல்லாம் படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எக்ஸ் எடுத்தோம் அப்படின்னா என்னென்னா ஸ்டேட்மெண்ட்டு, சூப்பரண்டெண்ட்டு, அந்த மாதிரி படிச்சுக்கோங்க. செக்ரட்டரி, செஷன் ஆஃபீஸர். அடுத்து டி வந்து முக்கியம். அந்த கோடு வந்து இது ரொம்ப ரொம்ப முக்கியம். டிஹெச்னா தட்டு, த்ரூவு, இந்த மாதிரி படிச்சுக்கோங்க. அடுத்து வந்து என்ன படிக்கணும், டபிள்யூ வந்து வித்து முக்கியம். டபிள்யூஇஎஃப் வித் எஃபெக்ட் ஃப்ரம், இது முக்கியம். டபிள்யூஆர்டி வித் ரெஃபரன்ஸ் டு, வுட்டு, விச்சு, வெதரு, இதெல்லாம் வந்து என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் படிச்சுக்கலாம். வீக்கு, வில்லு, யுவர்ஸ் ஃபேத்ஃபுல்லி, யுவரு, இதை படிச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து என்னது முக்கியமானது. இன்னொன்று வந்து என்னென்னா நான் பேஜில் உங்களுக்கு சொன்னேன்ல, இந்த சிம்பிள்ஸ் ஃபுல்லாக என்னது அப்படின்னு நான் பேஜ்லேயே சொல்லிட்டேன். அதை வந்து நீங்கள் இப்போ நார்மலாக ஷார்ட்டாக வந்து என்னது சொல்லுவோமா, இது வந்து ஸ்பேஸ் விடாமல் அடிக்கணும், இது ஸ்பேஸ் விட்டு அடிக்கணும். ட்ரான்ஸ்னால் என்னென்னா இங்கே உள்ளது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உள்ளது இப்படி இருக்கும். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 5-2னா அதை 2-5ன்னு அடிக்கணும், மாற்றி அடிக்கணும். இது வந்து ஒரு இது கொடுத்துருக்காங்க, இப்படி கொடுத்துருப்பாங்க. அதாவது இதில் வந்து ஏபிசினா பிஏ பார்க்க இப்படி ஒரு கொக்கி கொடுத்தாங்கன்னா பிஏ அடிக்கவே கூடாது, டெலீட் பண்ணி அடிக்கணும். இது வந்து பேரா வந்து விடாமல் கண்டினியூஸாக அடிக்கணும். இது பேரா விட்டு அடிக்கணும். ஸ்டெட்டுனா என்னது, இப்போ எஸ்டி போட்டு அடித்தாங்கன்னா அடிக்கக்கூடாது, கீழே அப்படி கோடு போட்டு ஸ்டெட்டுனா அதை அப்படியே அடிக்கணும். எல்சினா லோயர் கேஸ், ஸ்மால் லெட்டரில் அடிக்கணும். யூசினா என்னது அப்பர் கேஸ், கேபிட்டல் லெட்டரில் அடிக்கணும். ஒரு லெட்டரில் இப்படி கோடு போட்டு கொடுத்தாங்கன்னா ஒரு லெட்டரை மட்டும் ஆக்கணும். எல்லாமே கோடு போட்டால் எல்லா லெட்டரும் ஆக்கணும். ஓகேவா? இதெல்லாம் முக்கியமானதை மட்டும் நான் சொல்கிறேன். சரியா? வேறு எதுவும் அவ்வளோ இதுதான் ரொம்ப வரும். இன்னொன்று வந்து இது முக்கியம். இங்கிலீஷில் வந்து இப்படி கொடுத்துருந்தா தேன் அர்த்தம். சரியா? இப்படி கொடுத்துருந்தா பிகாஸ். அதே வந்து என்னது அக்கனா கொடுத்துருந்தாங்கன்னா தேட் ஃபோர்னு அர்த்தம். அதை மாற்றி கொடுத்தா பிகாஸ். இது மட்டும் தெரியும். ஓகேவா? இதெல்லாம் வந்து நீங்கள் ஒரே நாளில் கற்றுக்க வேணாம். ஒவ்வொரு ஸ்பீட் லெட்டர் அடிக்கும் போது ஒவ்வொரு லெட்டருக்குள்ளே உள்ளதை பார்த்தாலே போதும், சூப்பராக எழுதிடலாம். தேங்க்யூம்மா, தேங்க்யூ.